ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்மளை வந்து இங்கேருந்து வெளியே உட்காந்துருக்காங்க. அனாரம் மீனா வந்து அவங்களுக்கு காஃபி கொடுக்குறாங்க. அவர் குடிச்சிட்டு இருக்காரு. அனாரம் ஃபோன் வருது. இம்மா மீனா இங்கே பாருமா ஃபோன் வருது பாரு அப்படிங்கிறாங்க. அந்த வரேன் மாமா வந்து எடுக்கிறேன் மாமா அப்படிங்கிறாங்க. பாட்டி தான் அப்படிங்கிறாங்க. சரி எடுத்து பேசுகிறாங்க. ஹலோ பாட்டி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? சரி, உங்கள் கல்யாண ஃபோட்டோவை எனக்கு முத்து வந்து ஃபோனில் அனுப்பி விட்டான், பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீ கண்டிப்பாக பாரு, அவன் இன்னும் நல்லபடியாக முன்னேற்றி கொண்டு வருவான். அந்த நம்பிக்கை எனக்கு நல்லா இருக்குது. நீ கண்டிப்பாக அவனை நம்ம நாட்டுக்கே நீ ராஜாவாக மாற்றி காட்டுவ. ஒரு பொம்பளை முடிச்சா சாதிக்க முடியுங்கிறத நீ நிரூபிச்சு காமிச்சிட்டே, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவன் இப்போ உனக்கு வந்து தாலி செயின் வாங்கி கொடுத்துருக்கான்ல, தாலி வாங்கி கொடுத்த மாதிரியே உனக்கு இன்னும் போக ஒன்று ஒன்றா வாங்கி கொடுப்பான். நீங்கள் ரெண்டு ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோடு பேசுகிறாங்க. சரிங்க பாட்டி அப்படின்னு, நீங்களே எப்படி இருக்கீங்க அப்படிங்க, எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படிங்க. சரி, என் மகன் அண்ணாமலை எப்படி இருக்கான்னு. மாமா நல்லா இருக்காங்க பாட்டி. இப்போ ஊடலை லைட்டாக மாமா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னு. ஐயோ, என்னாச்சு அண்ணாமலைக்கு, என்னாச்சு ஏது அப்படின்னு பயங்கரமாக பாட்டி பதறாங்க. இல்லை பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாது. லைட்டாக உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் போகணும், சரியாயிடுச்சு, ஓரளவு கிளியர் பண்ணிட்டோம், இப்போ நல்லா இருக்காங்க மாமா அப்படிங்கிறாங்க. அப்படியா, நல்லா இருக்கான்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. இல்லை பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்காங்க மாமா அப்படிங்கிறாங்க. கரெக்டாக முத்தும் வராங்க. ஆனால் அண்ணாமலை வந்துட்டு, ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லாத, எங்கள் அம்மாட்ட சொல்ல வேண்டாம் சொல்லணும்னு செய்ய காமிச்சிட்டே இருக்காரு. அண்ணாமலை வந்து முத்து வந்து பேசுகிறாரு. என்ன பாட்டி எப்படி இருக்கா, நல்லா இருக்கியானே? டே ஃபோட்டோ பார்த்தேன்டா, நல்லா இருந்துச்சுடா. என்ன ஃபோட்டோன்னே? கல்யாண ஃபோட்டோடா. அது எப்படி உனக்கு தெரியும்? டே இதை அனுப்புனில்லடா, நான் பார்த்தேன், நல்லா இருக்கடா. ஓ அதுவா, ஆமாம் பாட்டி, ஓகே ஓகே அப்படின்னு. அது ஒரு பெரிய ஃப்ரேமாக எடுத்து போட்டு இங்கே வந்து நம்ம ஹாலில் மாட்டுடா, எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருக்குன்னு சொல்லி பாட்டி பேசுகிறாங்க. சரி பாட்டி மாட்டிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி, எப்படா அந்த மாதிரி செயின்லாம் வாங்கி கொடுத்தியாம்ல அப்படின்ட்டு, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ வேணால் பாரு, மீனா வந்து ரொம்ப நல்லா சாமர்த்தியமான பொண்ணு, உன்னை கண்டிப்பாக நல்லா முன்னுக்கு கொண்டு வருவா, உன்னை நாட்டுக்கே ராஜாவை ஆக்கி கொண்டுட்டு வருவான்னு. மீனா பார்த்தியா, பாட்டி உன்னை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கே நான் பாட்டி, அவரை ராஜாவை நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. சரி, நீ ஒரு வழியாக ஃபோன் பேசி எல்லாம் முடிச்சு வச்சிடறாரு. ஃபோனை வச்சிடறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு விஜயா வர்றாங்க. விஜயா வந்துட்டு, என்னம்மா அப்படிங்க, இந்த மாதிரி அம்மா பேசுனாங்க, ஃபோட்டோலாம் பார்த்தாங்களா, நல்லா இருந்துச்சா அப்படின்னு அண்ணாமலை சொல்லுவோம். ஆமாம் அப்படிங்கிறாங்க. அது நம்ம ஃபேமிலியோடு நம்ம பொங்கலுக்குலாம் போகணும்ல, அதெல்லாம் எடுத்து ஒரு பெரிய ஃப்ரேம் மாதிரி போட்டு இங்கே வந்து மாட்டணும்டா அப்படிங்கிறாங்க. அந்த ஃபோட்டோ இப்போ எதுக்கு? அதுக்கு வீட்டில் தான் ஏற்கனவே நிறைய ஃபோட்டோ இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வீட்டிலலாம் இடம் இல்லை ஹாலில் மாட்டுறதுக்கு அப்படின்னு விஜயா சொல்லுவோம். பாத்தியாப்பா, நம்ம குடும்பத்தோடு இருக்கிற ஃபோட்டோ முக்கியம் கிடையாது, அதில் நானும் மீனாவும் இருக்கும் பார்த்தியா, அதனால தான் அம்மா அதை மாட்ட வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னே. அதில் நம்ம எல்லோரும் ஒத்துமையாக இருந்தோம்ல, குடும்பத்தில் ஒத்துமையாக இருந்துன்னு சொல்லி ஒரு நினைவாது படுத்தும்ல, அது நீ பெருசாக போட்டு மாட்டுறான்னு. சரிப்பா, வேலையை நான் அதை பண்ணுறேன் பண்ணு. ஆமாம், அப்படியே நம்ம குடும்பத்தோடு அங்கே போய் இருந்துட்டாலும் சந்தோஷமாக தானே இருந்தோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. விஜயா சொன்னதுக்கு விஜயா சொல்கிறாங்க, அதுக்கடுத்து என்னத்த சந்தோஷமாக வந்து அங்கேருந்து அவங்க அம்மா ஒரு வேலையை வாங்கிட்டே தான் இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் ரோகிணியோட மாமா பாதிலே வந்துட்டு சீக்கிரமாக வேறு போயிட்டார், பாவம் அவர் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நம்ம குடும்ப சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லி சொல்கிறாரு. சரின்னு இவரும் ஃபோட்டோ ஃப்ரேம் போடுறதுக்காக கடைக்கு போகிறாங்க. முத்து அங்கே தெரிஞ்ச பையனாக தான் இருக்காங்க. அண்ணே வாங்கினே, என்ன ரொம்ப நாள் ஆளாக்கணும் அப்படின்னு. ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ கொண்டு வந்திருக்கேன்டா, நான் அதை வந்து பெருசாக நம்மளுக்கு பிரிண்ட் அவுட் போட்டு தரணும், ஃப்ரேம் போடணும் அப்படிங்கிறது. சரி, நீ கொடுங்க, நீ பார்ப்போன்ட்டு பென்ட்ரைவ் வாங்கி உள்ளே கம்ப்யூட்டர்லாம் போட்டு பார்க்குறாங்க. அவங்க எல்லாருமே எல்லோரும் ஒருத்தவங்க கையை வந்து ஜாயின் பண்ணி ஹார்ட் மாதிரி போட்டு ஒரு பெரிய ஃபோட்டோ எடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க. இதுதான் சொல்லி ஒவ்வொன்றா ஜூம் பண்ணி நல்லா இருக்கலான்னு செக் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க அம்மா பார்க்குறாங்க, அந்த பிரிண்ட் போடுற பையன் வந்து. ஆனால் பார்த்துட்டு, என்ன இதானே அவங்க அம்மா அப்படிங்க. ஆமாடா, ஏன் நீ வீட்டுக்கு வந்ததே இல்லையே, அம்மாவை பார்த்ததே இல்லையானே. இல்லைண்ணே, பார்த்ததே இல்லையே, அம்மா அந்தளவுக்கு எனக்கு யாவும் இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா கேட்குறாரு, அண்ணே அம்மா கிட்ட இப்போ ஊடலை யாராவது ரூபா எதுவும் கொள்ளையடிச்சிங்களா என்னென்ன? ஆமாடா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அம்மா கிட்ட வந்து பைக்கில் எவனோ வந்து ரூபா திருட்டிட்டு போயிட்டதை அம்மா சொன்னாங்க, ஆனால் நாங்கள் அதெல்லாம் நம்பலை அப்படின்னு. இல்லைண்ணே, அது நிஜம்தான், வேணாம் அந்த வீடியோ பாருங்களேன் அப்படின்னு சொல்லி வீடியோ ஒன்று காட்டுறாங்க. அதில் ஒரு 2 பேர் பைக்கில் வந்து திருட்டிட்டு போகிறது. ஆமாடா, நிஜமாகவே அம்மா சொன்ன மாதிரி பைக்கில் வந்து எவனோ 2 பேர் திருட்டிட்டு போகிறாங்க ரூபாவை அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த ஃபுட்டேஜ் என்னோட கடை வாசலில் தான் இருந்துச்சு, கேமரா இருந்தது. ஆனால் போலீஸ் வந்து கேட்டாங்க, நான் வந்து பிரச்சனையாகுமே மாறி மாறி எதுக்காவது என்கொயரிக்குன்னு சொல்லி கூப்பிட்டே இருப்பாங்களே அப்படிங்கிறதுக்காக நான் தான் எதுவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன், ஆனால் உங்கள்கிட்ட தான் முத காட்டுறேன் அப்படிங்கிறாங்க. சரி, அதை பார்க்குறாரு அவர். பார்த்தா கடைசி நம்ம மீனாவோட தம்பி சத்யா, இவனா அப்படின்னு சொல்லி முத்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கார், ரொம்ப பயங்கர ஷாக்காக. அது பக்கத்துலேயே பார்த்தா அந்த சிட்டி. இவனால தான் இவன் இவ்வளோ தூரம் கெட்டு போகிறானா, அப்போ இவன் தான் இவன் கூட காரணமாக, இன்னமும் இவன் கூட சேர்ந்து சுற்றிட்டு தான் இருக்கானா. தம்பி, இந்த ஃபோட்டோ ஃபுட்டேஜ் வந்து வேறு யாருக்காவது காமிச்சு அப்படின்னு. இல்லைண்ணே, யார்ட்டுமே காட்டலை, போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா நம்மளை தான் பிரச்சனை, நம்மளை அலைய விடுவாங்கன்னுட்டு நான் யார்ட்டுமே காட்டலைன்னு. ஏனே அப்படிங்கிறாங்க. சரி, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அதை வாங்கிட்டு போயிடுறாரு. கரெக்டாக நேராக போன உடனே மீனாவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. போன உடனே வாங்க மாப்பிள்ள வாங்க அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சியும் கூப்பிட்றாங்க. வாங்க மாமா அப்படிங்க. இப்போ தான் மாமா காலேஜ் விட்டு வந்தேன், பூ வியாபாரத்துக்கு கிளம்பிட்டோம், கடைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்ருக்காங்க. அப்படியா, காலேஜில் எப்படிமா போகுதுன்னா? நல்லா போகுது மாப்பிள்ள, உங்கள் ஃபோட்டோவெலாம் நாங்கள் பார்த்தோம், மீனா எங்களுக்கு அனுப்பியிருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நீங்கள் செயின் வாங்கி கொடுத்ததெல்லாம் மீனா சொன்னால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மாப்பிள்ள. அது நாங்கள் இருந்தாலும் அந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ட்டு அவங்க ரொம்ப பயங்கரமாக பெருமைப்படுறாங்க. இவங்க அப்பா இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மாமா, நீங்கள் மட்டும்
எங்கள் அப்பா கூட இதெல்லாம் பேசி செட் ஆகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை ரொம்ப எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சி போகும், நல்லா நீங்கள் எங்கள் அப்பா கூட செட் ஆகிடுவீங்க. அவங்க தங்கச்சியும் சொல்கிறான், உலகத்துலேயே வந்து எனக்கு உங்களை போல மாப்பிள்ளை எங்கேயுமே இல்லைன்னு சொல்லி நான் எல்லாருக்கிட்டையும் பேசி பெருமைப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அவங்க அம்மாவும் ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. சத்யா எங்கே அப்படிங்கிறாங்க, அவன் இப்போலாம் காலேஜ் கரெக்டாக போகிறான் மாப்பிள்ளை, நல்லா படிக்கிறான், காலேஜில் கூட மார்க்லாம் நல்லா வாங்குறான், வேலைக்கெலாம் போகிறான், இனிமேல் அவன் தானே எங்கள் குடும்பத்தை காப்பாற்றணுன்னே அப்படின்னு அவங்க அம்மா இதெல்லாம் பேசுகிறாங்க. ஏம்மா நான் இல்லையே அவனுக்கு அப்படின்னு தங்கச்சி கேட்கும். நீ இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போயிடுவீலடி, எப்படின்னாலும் அவன் தானே என்னை கடைசி வரைக்கும் பார்க்கணும், இப்போ நல்லா பொறுப்பாக இருக்கான் மாப்பிள்ளை அவன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, காலேஜுக்குள்ள போகிறானா அப்படின்னு முத்து அவரை பற்றிலாம் வச்சுருக்காங்க. ஏன் மாப்பிள்ளை என்னாச்சு, அவனை பற்றி எவ்வளோ கேட்குறீங்கன்னு. இல்லை சும்மா தான் இந்த பக்கம் ஒரு சவாரி வந்தேன், அதே அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு. அப்படியே மாப்பிள்ளை இப்போ அப்பாவுக்கு எப்படி இருக்குது, உடம்பு சரியில்லைன்னு மீனா சொன்னானே. இப்போ பரவாயில்ல, அப்பாவுக்கு சும்மா லைட்டாக ஒரு மூச்சு திணறலாம் இருந்துச்சு, இப்போ பரவாயில்ல, ஹாஸ்பிட்டலில் காமிச்சதுக்கப்புறம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மூச்சு சமாளித்து நான் கிளம்புறேன்ட்டு அவர் போயிறாரு. அடுத்த நேராக சத்யா படிக்கிற காலேஜுக்கு போகிறாங்க. காலேஜில் போனால் ஒரு 3 பேர் இருக்காங்க. நான் வந்து இந்த மாதிரி முத்து, நான் வந்து சத்யா பார்க்க வந்தேனே. அண்ணா நீங்கள் வந்து சத்யாவோட மாமா தானே, அவங்களோட அக்கா ஹஸ்பண்ட் தானே. ஆமாம் அப்படிங்கிறாங்க. சத்யா காலேஜுக்கு வரலையே, லீவே நிற்கணுங்க, லீவா ஏன் இவ்வளோ நாளாக வரல அப்படிங்கிறாங்க. அவன் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் அடிக்கடி லீவ் போட்டுகிட்டே இருக்கான், நான் சரியாக காலேஜுக்கு வர மாட்டேங்கிறான் அப்படிங்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லைன்னு, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க. இல்லை சும்மா பார்க்கலாமேன்னு வந்தேன், இந்த பக்கம் சவாரி வந்தேன், அதனால் பார்க்கலாமேன்னு வந்தேனே. அப்படியா, நான் சரி நான் சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இதுன்றாங்க. அதுக்கடுத்து இங்கிட்டு வந்து திருப்பி இவங்களோட இடத்த காட்டுறாங்க, முத்துவோட இடத்த வந்து ஷெட்டை. ஆனால் அவர் ஃப்ரெண்டு வந்து ஃபோன் வந்து பேச வராரு. அந்த வரேன் நான் சவாரி அந்த இடத்துக்கா, சரி நான் அந்த வரேன் அப்படின்னு சொல்லி கார் எடுத்து கிளம்புறாப்புல வராரு. கரெக்டாக அந்த இடத்துல சிட்டி வந்துடுறான். சிட்டிங்கிறது இந்த வட்டிக்கெல்லாம் ரூபா கொடுத்துருவாங்கனால அவன் வந்துடுறான். வந்துட்டு என்னடா ரூபா வெங்கடனே, ஐயோ சாரி சிட்டி, உனக்காக ரூபாலாம் எடுத்து தான் வச்சுருந்தேன், ஒரு எமர்ஜென்சிக்காக அதை செலவழிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. அந்த செலவு கடைசி யாருக்கு பண்ணிக்காருன்னா நம்மளுடைய முத்தோட அப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தா பார்த்தீங்கன்னா மூச்சு திணறுன்னு. ஸோ அந்த இதுக்கு எல்லாமே முத்துவோட ஃப்ரெண்டு தான் ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கடைசி இங்கே வட்டி கட்டலைங்கேயும் இவர் காரை நான் தூக்கிட்டு போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. இல்லை சீட்டி, இல்லை இவ்வளோ நாள் உனக்கு நான் கரெக்டாக வட்டியெல்லாம் கரெக்டாக கட்டிட்டு தானே வந்தேன், இந்த வட்டம் ஒரு எமர்ஜென்சிக்காக நான் அப்படி பண்ணிட்டேன், கண்டிப்பாக உனக்கு நான் ரூபா கட்டிடுவேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நீ ஒழுங்காக வீடை வட்டி எதுவும் கெட்டாமல் இருந்துச்சுக்கோ, வீட்டுக்கு வந்து உன் பொண்டாட்டி தூக்கிடுவேன் அப்படிங்கிறாரு. ஸோ அவர் பயங்கரமாக கோவருது. டே என்னடா நீ என்னடா ஓவராக பேசுகிற, என் பொண்டாட்டி தூக்கிடுவேன்ட்டு இவர் பயங்கரமாக சீட்டியை போட்டு அடிக்கிறார் அவர் ஃப்ரெண்டு. கரெக்டாக அந்த நேரத்தில் பார்த்து முத்துவும் வராரு. முத்து வந்துட்டு இந்த சிட்டி தான் வட்டிக்கு வாங்குறாங்கிறது எல்லாம் வேறும் தெரியும், அவர் முத்துவும் போட்டு அடிக்கிறாரு. முத்தை வந்து அடிக்கவும் ஃப்ரெண்டு சத்யா இருக்கான்ல, மீனாவோட தம்பி, அவனும் வந்துடுறான். மாமா அவன் ஃப்ரெண்டு, மாமா அவனை விட்டுரு அப்படிங்கிறாங்க. என்னடா ஃப்ரெண்டு, வட்டி காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கான், தேவையில்லாமல் வாய் வேறு பேசுகிறான் இவன் அப்படின்னு சொல்லி திருப்பி சிட்டியை போட்டு அடிக்கவும், நான் தான் சொல்கிறேன் அவன் ஃப்ரெண்டை விட்டுரு மாமான்னு சொல்லி முத்துவோட சட்டையவே பிடிச்சிட்டு முத்துவே அடிக்கிறாரு அவர். எதுக்கடா இவனுக்காக என்ன அடிக்கிறேனே, என் ஃப்ரெண்டுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி இங்கே முத்துக்கும் கடைசி சத்யாவுக்கும் பயங்கரமாக சண்டை ஆகுது. இந்த சண்டை வந்து எங்கே கொண்டு போய் முடிய போகுது, மீனாக்கு வந்து மேட்ரு எப்படி தெரிய போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. தேங்க்யூ.